கலர் கண்ணாடி கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய புது சேனலை இன்னைக்கு லான்ச் பண்ணுறோம். எஸ், அதுவும் கிரிக்கெட் தான், பட் இங்கிலீஷில். சிஎஸ்கே ரசிகர்களை தாண்டி ஆர்சிபி எம்ஐ ரசிகர்கள்லாம் எங்கள் டீமை பற்றின வீடியோஸ் நீங்கள் போடவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த ரசிகர்களுக்காகவே இனிமேல் நம்ம கிரிக்கெட்டை பல லாங்குவேஜில் இருக்கக்கூடிய பல ஸ்டேட்டில் ஏன் குளோபல் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ண போகிறோம். பட் ஒரு புது ஸ்டைலில் கலர் கண்ணாடி கிரிக்கெட்டில் நீங்கள் பார்த்த அந்த ஒரு ஃப்ளேவர் ஆஃப் கிரிக்கெட்டை தாண்டி இப்போ ஒரு நியூ ஜென் கிரிக்கெட் ஸ்டைலை நம்ம அந்த சேனலில் காட்ட போகிறோம். சப்ஸ்கிரைப் டு கிரிக் ஷேக், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். உங்களுடைய எந்த லாங்குவேஜ் ஸ்டேட் கண்ட்ரியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. RR என்னாச்சு அப்படின்றதா இப்போ என்னுடைய முதல் கேள்வி. என்னாச்சு சார்? என்ன திடீர்னு இப்படி, திடீர்னு அப்படி? எம்ஐ எப்படி ஆடினாங்க? செம்மையா ஆடினாங்க. மிஷன் இம்பாசிபிள், அது எல்லாமே இப்போ பாசிபிள் ஆகிட்டு வருது. தேர் அப்ரோச் டு தி கேம்ல. இவங்க RR எப்படி ஆடினாங்க? RRO வராங்க, RRO போறாங்க. கிட்டத்தட்ட 63 டைப்ல அவங்க ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப 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 நாள் கழிச்சு ஒரு மகா டிராபா ஒரு மேட்ச், அப்சல்யூட் ஆசம் மேட்சா இருக்குன்னு பார்த்தோம். OSM மேட்ச், ஒன் சைடட் மேட்ச், நான் எப்பவும் சொல்ற மாதிரி. சார், ஒன் சைடட் மேட்ச் தான், கரெக்ட், ரைட், ஓகே. பட் வேர் RR வென்ட் ராங்ன்றதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த பிரில்லியன்ஸ் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அப்படின்ற மாதிரி இந்த சீசனில் அவங்களுடைய கம்பேக்கு, அந்த பாட்டம்லேருந்து ஒரே ஒரு டீம், ஏதோ ஒரு டீம் அடித்து மேலே வரும்னு எனக்கு உள்ளுக்குள்ளே பச்சி சொல்லுது பாலா அப்படின்னு ஒருத்தர் நம்ம ஷோவில் சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே நடந்து கொண்டிருக்கிறது. யாரு? நீங்க தான். யாரோ சம்பந்தமே இல்லாத அப்படியே சார் அங்கே பார்க்குறாரு, நம்மளை பற்றியா பேசுகிறாங்க. நீங்க தான் சார், நீங்க தான். ஒரு டீம் கீழே இருந்து மேலே வரும், நீங்க வந்துருச்சு. அது எந்த டீம்னு தெரிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட மும்பை இந்தியன்ஸ் தாங்கிறது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இல்ல, இவங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பராக் இருக்காரு, பான் பராக் கேப்டன். அவர் அவருடைய அப்ரோச் பார்த்தா கிட்டத்தட்ட அவர் கிறிஸ்துமஸ் சாத்த மாதிரி எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் ஓவர் கொடுக்குறாரு. கம்பேர் கிரௌட்ல இருந்து ஒரு 2 பேர் ட்ரிங்க்ஸ் வரவங்க எல்லாருக்கும் ஒரு ஓவர் கொடுக்குறாரு. அவருடைய கேப்டன்சி நல்லா போடுறவரை கட் பண்ணிடுறாரு. அதுக்கு யாருன்றது நான் வரேன். அப்போ அது ஒரு பக்கம். அவருடைய ஆக்சுவல் ஸ்டோரி இன்னைக்கு எப்படின்னா, அவர் பண்ற காமெடி கிட்டத்தட்ட வடிவேலு மாதிரி இருக்கு. வடிவேலு சொல்லுவார்ல, 4 பேர் திணற அடிச்சாங்க அப்படின்னு அழுவார்ல, அது மாதிரி மும்பைல மொத்தம் முதல் 4 பேர்ல ஆளுக்கு நீங்க எங்க போட்டாலும் அடிப்போம், எவனாலும் வெட்டுவேன், எவனாலும் அடிப்பேன்ட்டு போட்டு பின்னி எடுத்துட்டாங்க. டோட்டல் டாமினேஷன் அவங்களுடைய பேட்டிங்ல. அவங்களுக்கு பிக்கஸ்ட் பிளஸ் பாயிண்ட், ஒரு ஃபென்டாஸ்டிக் ரே ஆஃப் ஹோப். ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு நடந்த ஒரே நல்ல விஷயம், மத்வால்னு ஒருத்தர் போலிங் போட்டார் பார்த்தீங்களா, அவர் அவுட்ஸ்டாண்டிங்கா போட்டார். அதாவது ஆரம்ப காலத்துல எப்படி சந்தீப் சர்மா போட்டிருந்தாரோ, பிரில்லியண்டா யார்காஸ் எப்படி போட்டிருந்தாரோ, அதே மாதிரி முகேஷ் குமார் எப்படி பிரில்லியண்டா போட்டிருந்தாரோ, அந்த பிரில்லியன்ஸை மொத்தமும் இன்னைக்கு எக்ஸிட் பண்ணது மத்வால். அதனால அவருடைய ஒரு சில்வர் லைனிங் பார்த்தா, அவங்களுடைய உதையில அவங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட், சம்திங் டு ரிஜாய்ஸ்னா மத்வால் போலிங். இந்த மாதிரி கரெக்டா போட்டாருன்னா எவ்ரி மேட்ச் சத்தியமா இந்தியன் டீம் உள்ள வாக்கின் பண்ணுவார் as a bowler, ஸ்லாக் ஓவர் bowler. சார், இந்த ஆகாஷ் மத்வால் பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஒரு 2 மேட்ச்க்கு முன்னாடி. இந்த இவர் செஞ்சுரி போட்டார்ல, அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி அப்போ நம்ம பேசியிருந்தோம், இவங்களுடைய பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்குது, RRக்கு. அவங்க தோல்விக்கு காரணமே எப்படியாவது பேட்டிங் தட்டு மாதிரி யாராவது அடிச்சிடுறாங்க. பட் ஆனால் பவுலிங்கில் எல்லாருமே ரொம்ப எக்கனாமிக்கலாக இல்லாமல் பவுலிங் போடுறாங்க. 9, 10. இவர் தீக்ஷனாவும் ஒரு பிரச்சனை, எல்லாருமே பிரச்சனையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எக்கனாமிக்கலே இல்லை. மத்வால் மாதிரி ஒருத்தர்லாம் வெளியே சும்மா உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம பேசணும். நான் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் கூட கண்டிப்பாக நல்ல பிளேயரு, எம்ஐயோடைய பிளேயரு, நம்ம அதை பற்றி பேசணும். பட் அதே மாதிரி கண்டிப்பாக இன்னைக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அது ஒரு பக்கம். நம்மளுடைய ஸ்பின்னர்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது RRோடைய ஸ்பின்னர்ஸு, அவர் நம்ம இவராக இருக்கட்டும், மஹேஷ் தீக்ஷனாவாக இருக்கட்டும், வெறித்தனமாக அவங்க நாங்கள் இந்த சீசன் முழுக்க இந்த டீமுக்காக ஆட மாட்டோன்ற மாதிரி. என்ன, வாட் இஸ் த ப்ராப்ளம் வித் தி ஸ்பின்னர்ஸ் அகெயின்ஸ்ட் எம்ஐ டுடே? எந்த ஸ்பின்னருக்குமே ஒரே ப்ராப்ளம் நம்ம சூரியகுமார் யாதவ், ஸ்கை இஸ் த லிமிட். அவங்களோட பெஸ்ட் லிமிட் எங்க? ஸ்கை இஸ் த லிமிட். கூட ஹார்திக் பாண்டியா கேட்கணுமா? மோஸ்ட் டிலைட்ஃபுல் பேர். அவங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், த வே தே அப்ரோச் எவ்ரி ஆல்டர்னேட் பால், உங்களுக்கு பவுண்டரி சிக்ஸ் ஷுட் புக் கிரிக்கெட் மாதிரி இருக்கும் 2 பேரும் ஆனா. அவங்க பேட்லுக்கு போறாத வேலை அவங்கள்ட்ட மாட்டீங்கன்னா, அவங்க 2 பேரை ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க வைக்கிற மாதிரி ஓடக்கூடிய போலர்ஸ் 2 பேரு வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் தான். நீங்க வேற யாரு போட்டாலும் ஃப்ரண்ட்ல பாருங்க. நீ ஃபர்ஸ்ட் பால், நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு கான்பிடன்ட் கிரிக்கெட்டர் என்ன பண்ணும், உள்ளுக்குள்ள நடந்து வரும்போது உங்க ஸ்வாக் ஹார்திக் பாண்டியா மாதிரி இருக்கணும். நீங்க உள்ளுக்குள்ள வரும்போது அந்த நடையிலேயே மீதி பிளேயர்ஸ் எல்லாம் பயந்துருவானுங்க.
உலகத்து மாதிரி வரான் 15 அவுட் மாதிரி வரான் அப்படின்ற மாதிரி. இந்த முதல் பால் ஆடுற அப்ரோச் எப்படி இருக்கணும்னா சூரியகுமார் யாதவ் மாதிரி. நீ பிஸ்தா போலர் தான்மா, நீ மிஸ்ட்ரி தான்மா, நீ என்ன போறன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா உன்னை முதல் பால் நான் காலை ஃப்ரண்ட்ல வச்சு நீ ஸ்கொயர் லெக் இல்லாம போடுறியா, அங்க அடிப்பேன் உன்னை. 2 ஸ்கொயர் லெக் வைக்கிறியா, அதுக்கு மேல ஸ்டாண்ட் உள்ள அடிப்பேன். அது சூரியகுமார் யாதவ் கிளாஸ். அண்ட் டு ஆட் டு ஆல் திஸ், ரோஹித் அண்ட் ரிகல்டனுடைய ஸ்டார்டிங் அண்ட் தி வே தே லேட் தி ஃபவுண்டேஷன். முதல் 3-4 ஓவர் அவங்க ஆடுறத பார்த்தாலோ, ஒரு ஸ்ட்ரைக் ரேட் எல்லாத்தையும் பார்த்தா, ரன் ரேட்டை பார்த்தா, ஐயோ இவங்க அழிஞ்சாங்க போல இருக்குன்னு நினைச்சோம். பட் அவங்க திடீர்னு ஆனா என்ன பண்ணிட்டாங்க, காமா இருந்துட்டாங்க. அந்த 4 ஓவர் காமா இருந்துட்டு, ஜோஃப்ரா ஆர்ச்சர் மட்டும் ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் பிரம்மாண்டமா போடுவார். அந்த ஓவர் நீங்க விக்கெட் கொடுத்துட்டீங்கன்னா டேஞ்சர் பூந்துருவாரு. பட் அந்த ஓவர் நீங்க விக்கெட் கொடுக்காம சாந்தமா இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் மாவீரன் கர்ணன் தான். அடுத்த ஓவர் எப்படி வேணா நீங்க அடிக்கலாம். அது மாதிரி அவர் அப்புறம் இன்னொரு வித்தியாசம், அவர் பேட்டிங்ல வந்து 6 அடிக்க அடிக்க அவர் பேட்டிங் நல்லா ஆடினார். அவர் பேட்டிங்ல 6 அடிக்கும் போது இன்னும் கோபமா வச்சுக்கிறார் மூஞ்சிய, ரொம்ப சோகமா வச்சுக்கிறார் மூஞ்சிய. பட் போலிங்ல 6 கொடுக்க கொடுக்க சிச்சினே இருக்காரு. இது மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்து அது வசூல் ராஜா பிரகாஷ் ராஜ் சிச்சு இருக்காரு. அது ஒரு டிஃபரெண்டா இருந்தது. அதனால இவங்க முதல்ல கண்ட்ரோல்டா ஸ்டூபிட் ரன் வரலையே, இஷ்டத்துக்கு சுத்தலாம் அப்படின்ட்டு போவே இல்லை. பிரில்லியன்ட் ஆட்டாங்க, தள்ளி தள்ளி பரவாயில்லன்ட்டு ஆட்டாங்க. அந்த எங்க கட்சதோ லீட் அடிக்கிறதுக்கு அங்க புடிச்சினாங்க கரெக்டா. அங்கேருந்து ரிகல்டனா இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும் பூந்து விளையாட்டாங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப சென்சிபிள் ஆனாங்க முதல்ல மெதுவா. அதான் மெயின் பாயிண்ட். ரொம்ப ரொம்ப டஃப்பான பவுலர்ஸ் இருந்தாலே அவங்கள போட்டு வச்சு வாங்கிடுவாங்க இந்த மும்பை இந்தியன்ஸ். அவங்க கிட்ட இவங்களுடைய பவுலிங் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 7-8 வயசு வித்தியாசத்தில் 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கும் 2nd ஸ்டாண்டர்ட் பசங்களுக்குமான ஒரு மேட்ச் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப டாமினேஷனுடைய உச்சக்கட்டத்தில் இன்னைக்கு ஆடின மாதிரி இருந்துச்சு சார் மும்பை இந்தியன்ஸுடைய பேட்டிங்கு. கொஞ்சம் கூட வந்துட்டு அதாவது இந்த எரருங்கிறது வந்து ஏதாவது ஒரு பவுலர் 1% 2% பண்ணதான் செய்வாங்க எந்த பவுலராக இருந்தாலும். இவங்க அதுக்கும் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்பா நீ 100% நல்ல பவுலராக இருந்தால் மட்டும்தான் நீ தப்பிக்க முடியும். நீ சும்மா லைட்டாக லைன் அண்ட் லென்த்தில் மேலே கீழே ஆக்கணும்னா உன்னை நான் செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸுடைய பேட்டிங். அதில் முக்கியமாக 2-3 விஷயங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நடந்தது. ரோஹித் சர்மா வந்து ஃபர்ஸ்ட் அவுட்டுன்னு வேற. நான் என்ன நினைச்சேன்னா, ஐயோ திரும்பவும் இந்த லெஃப்ட் ஆர்ம் பவுலருக்கான பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சா இவருக்கு அப்படின்னு நினைச்சா, கடைசியில் அது வந்துட்டு நாட் அவுட்டுனாங்க. அப்புறம் நல்ல வேலை தப்பிச்சார். வந்ததுக்கப்புறம் கவர்ஸ் மேலே ஒரு பவர் பிளேல எப்படி ஆடணுங்கிற டிஸ்பிளேவை இன்னைக்கு ரோஹித் சர்மா காட்டினார் இல்லையா சார்? ஸோ பவர் பிளே பேட்டிங் ஆஃப் ரிக்கல்டன் அண்ட் ரோஹித் பற்றி சொல்லுங்க சார். 2 பேருமே இனிஷ் டெம்பரமெண்ட் காமிச்சிட்டாங்க. நீங்க டெக்னிக்கா காமிக்கிறத விட டெம்பரமெண்ட் டெரிவியா காமிச்சிட்டாங்க. அதான் சொன்னேன், பிளைண்டா சுத்தல. ரெக்கல்டன் யூஸ்வலா பிளைண்டா சுத்துவார், 2 மாட்டல கட்சியில கூட அப்படிதான் அவுட் போல்டு. ஆனா அவங்க 2 பேரும் கொஞ்சம் பார்த்து ஆடிட்டாங்க. அதுக்கப்புறம் இனிஷியலா கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அந்த போலிங் ஆடுறது. ஆர்ஆருடைய போலிங் தே ஃபவுண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் இனிஷியலி. பட் அதுக்கப்புறம் மாஸ்டர் பண்ணிட்டாங்க. வழக்கமான குரூவ்ல வந்துட்டாங்க. பரவாயில்ல, ஒரு ஓவர் ரன்னு வரலன்னாலும் பரவாயில்ல, பேட்ல கரெக்டா படுதா, பாலோட விசிபிலிட்டி கரெக்டா வருதான்னு பார்த்தாங்க 2 பேரும். அதை பண்ணாங்க. அவங்க வீடியோ அனலிஸ்ட் வந்து பிரில்லியண்டா ஒர்க் பண்ணிட்டாங்க பாஸ். மும்பை இந்தியன்ஸ் வீடியோ அனலிஸ்ட் பேட்டிங்க்கு பண்ணாங்களோ இல்லையோ, அவங்களுடைய போலிங்க்கு பண்ணிட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸுடைய பேட்டிங்கை எப்படி கேப்சர் பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன வீக்னஸ் அப்படின்றத அவுட்ஸ்டாண்டிங்கா ஸ்டடி பண்ணி ஒவ்வொருத்தரையும் சொல்லி சொல்லி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வருவோம். பட் நீங்க சொன்ன மாதிரி இந்த 2 பேர் இந்த பேட்டிங் 100 தாண்டிட்டாங்க. 100 நோலாஸ்ல தாண்டின உடனே ரொம்ப ரொம்ப அல்வா பின்னால் வரவங்களுக்கு. சூரியகுமாராவும் ஹர்திக் பாண்டியாவும் அப்புறம் வந்தா நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு நிலைமை. அதனால பேஷன்ஸ் பெய்ட் ஃபார் தெம். ஃபர்ஸ்ட் விக்கெட்ல போலிங் ஹெல்ப் இருந்தது. அந்த சமயத்துல கேர்ஃபுல்லா ஆட்டாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா ஆடிட்டு அதுக்கப்புறம் குரூவ்ல வந்தாங்க. இவர் எங்க மிஸ்டேக் பண்ணாரு, நம்ம பராக் எங்க பண்ணாருன்னா, அந்த மத்வால் ஃபண்டாஸ்டிக்கா போடுது. அதாவது முதல் 2 ஓவர்ல அவருக்கு 20 ரன் போனா கூட அவர் அதெல்லாம் வந்து கிஃப்டே பண்ண ரன்ஸ். எல்லா பாலும் எய்ம்ட் அட் த ஷூ ஆஃப் த பேட்டர். எப்படி நான் சொல்றேன் கிரேட் போலர்னா, சூரியகுமார் யாதவ் அண்ட் நம்ம ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் 5 ஓவர் 70 ரன் வச்சிருக்காங்க. அப்ப லாஸ்ட் ஓவர்ல 4 பால் சிங்கிளுக்கு இவர் வந்து கண்டெயின் பண்றாரு, நேர ஷூக்கு போட்டு. 2 பேராலையும் உண்மை பண்ண முடியல பாத்தீங்கன்னா. ஸோ சச் அ லவ்லி போலர். அவரெல்லாம் கரெக்டா க்ரூம் பண்ணி இதுல போக்கஸ் பண்ண வச்சா தி பெஸ்ட் போலர் இருப்பாரு. அதான் நான் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ்வளவு பெரிய ஹிட்டர்ஸ் அடிக்கிற கடைசியில பாருங்க அவர் என்ன மிஸ்டேக் பண்ணாருன்னா, ஓவர் திங்கிங். நம்மளுடைய போக்கஸ் எங்க, கால் எங்க நவுறுதோ பேட்டருக்கு அந்த காலையே பார்த்து போடணுன்றது கரெக்டா இருந்தது. தகால் என்ன பண்றாரு, சூரியகுமார் யாதவோட முகத்தை பார்த்துட்டாரு. இல்லையே, இவர் கம்ப்ளீட்டா அக்ராஸ் போய் ஸ்வீப்பு பேட்டில் ஸ்கூப் தானே அடிப்பாரு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் முன்னாடியே போடலாம் பாருங்க, குட் லெக்ல போட்டாரு. அவருக்கு இல்லாடியா வெயிட் பண்ணி ஆன் த ரைட் ஸ்ட்ரைட்ல ஒரு 6 விட்டாரு. அதுதான் ஓவர் திங்க் பண்ண கூட இவரோட போலிங் அவரே போட்டுருக்கணும்.
அதெல்லாம் கேப்டன் யாரா போய் சொல்லணும். பட் பராக் அவர் என்ன பண்றாரு அவருக்கு தெரியல. நீ போலிங் போடும்போது ஒரு பால் பாத்தீங்கன்னா 4 பால் நல்லா கண்டெயின் பண்ணிட்டாரு. 5வது பால் திடீர்னு நம்ம வீட்டு வேலைக்காரம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, பெருகிட்டு கோலம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்ஷன் ஒன்று காமிச்சார். அது எதுக்குன்னே புரியல. அது மாதிரி ஏதோ புதுசா ஏதோ ட்ரை பண்ணிட்டு பேட்டிங்ல வந்து ஒரு ஒரு பவுன்சர் அடிச்சு மூக்கு மேல. நான் ஏன் உங்களுக்கு வீடியோ அனலிஸ்ட் பிரில்லியண்டா பண்ணிருக்காங்கன்னு சொன்னா போலிங்க்கு, இவங்க மும்பை போலிங் போடும்போது நீங்க பாத்தீங்கன்னா சூரியவன்ஷி வந்து கரெக்டா உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு அவர் என்ன அடிக்கிறாரு. அவரும் ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸுக்கு தான் நான் போவேன்ட்டார். அதுதான் சொல்லிட்டாரு. போலர் முகத்தை பாக்குறதுல அதெல்லாம் சொல்லி முடிச்சாரு. அந்த 2 டைலாக் சொல்லிட்டாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தீபக் சஹர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் வந்து மூவிங் டெலிவரிஸ் போடுறதுல பிஸ்டா. சோ என்ன பண்ணாங்க, மூவிங் டெலிவரிஸ் குட் லென்த்ல போட்டா கூட எட்ஜ் எடுத்தாலே தேர்ட் மேன் மேல போடும். மிடில் ஆஃப் த பேட்ல படுறதுக்கு சான்ஸ் இருக்குன்ட்டு நேர நேரம் க்ளோஸ் டு த பாடி போட்டாங்க மூவிங் டெலிவரி. கொஞ்சம் வெளியில போற பால் அக்ராஸ் ஆடி நம்ம சூரியவன்ஷி வந்து மிடான்ல அவுட். முதல் 6 பேர்ல எல்லாரும் கேட்சுக்கு அவுட், ஒருத்தர் மட்டும் போல்டு அவுட் ஜெய்ஸ்வால். ஆனா எல்லாரும் அக்ராஸ் ஆடி அவுட். ஸ்ட்ரெயிட்டா யாருமே ஆடல, அத்தனை பேர் அக்ராஸ். சோ இது மூவிங் டெலிவரி போடணும், க்ளோஸ் டு த பாடி போடணும். குட் லென்த்ல போட்டா 6 போகும், ஓவர் பிஸ்ட் போட்டா பரவாயில்ல அப்படின்னு ஓவர் பிஸ்ட் போட்டாங்க. அது கிளிக் ஆயிடுச்சு. நீங்க 2 பேர் ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்க ஸ்விங்ல போடுங்க, ஓவர் பிஸ்ட் போடுங்க, டிரைவபிளா போடுங்க. பும்ரா வந்தாருன்னா எல்லா பாலும் தொண்டை 24 பாலும் பவுன்சர் லெவல்ல போட்டு 2 பேர் பாத்தீங்கன்னா பவுன்சர்ல இப்படி அடிச்சு இப்படி அடிச்சு 2 பேர் அவுட். ஹெட்மேர் இந்த பக்கம் அவுட், பராக் இந்த பக்கம் அவுட். சோ அவங்க போலர்ஸுடைய ரோல் என்ன, எந்தெந்த பேட்டருக்கு எப்படி போகணுன்றது டாப் கிளாஸ் அனலைஸ் பண்ணிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் வீடியோ அனலிஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப். ஸோ மும்பை இந்தியன்ஸுடைய பவுலிங்கில் வந்து இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லாம் இருந்த இதை விட ஒரு டாமினேஷன் லெவலில் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சுது. மேபி பிகாஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸுங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்மளால் அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய பவுலர்ஸ்ட் அப்ரோச்லையும் டீமோட கேப்டன் இப்போ வந்து ஹார்திக் பாண்டியா பேட்டிங் ஆகட்டும், சூரியகுமார் யாதவ் ஆகட்டும், எல்லாருமே டூ மச் ஹை ஆன் கான்ஃபிடென்ஸாக ஸ்டார்ட் ஆஃப் த சீசனில் எப்படி இருந்தாங்களோ அதை விட இப்போ வந்து அவங்க அப்படி இருக்கிறனாலே வந்துட்டு ஃபார்ம் அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரியாக போய் எக்ஸ்ட்ரா அடியாக அடிக்கிறாங்க அவங்க. அதை தான் வந்து நம்மளால் மெயினாக பார்க்க முடிஞ்சுது. பட் ஆனால் வேற நீ இஃப் யூ சி அண்ட் ஆர்ஆர் செம்மையாக விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இருந்தாலுமே கூட அந்த கான்ஃபிடன்ஸ் கம்ப்ளீட்லி வந்து அந்த டீமில் வந்து த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் இந்த வருஷம் இல்லை. அதை வந்து நம்ம ரொம்ப கிளியராக பார்க்க முடியுது. அது வந்து கோச்ன்ற ராகுல் டிராவிட் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க கேப்டன் சஞ்சு சாம்சன் ஒருத்தர் மாறுறாரு, புது கேப்டன் ரியான் பராக் வராரு, திரும்ப அவர் போயிட்டு மறுபடியும் 2 மேட்ச்க்கு இவரே கேப்டன் பண்றாரு, மறுபடியும் ரியான் பராக் கேப்டன்சிக்கு வந்தாரு. ஸோ இந்த கேப்டன்சி இஷ்யூவா இல்லை எதனால வந்து ஆர்ஆர் வந்து என்னதான் ஒரு பெரிய மேட்ச்லாம் ஆடினாலும் திரும்ப மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஸ்லம்பை பார்க்குறாங்க? கேப்டன்சி இஷ்யூ ஓரளவுக்கு தான். பிகாஸ் போன மேட்ச் டெரிஃபிக் ஆட்டு ஜிடியோட பயங்கரமா இருந்தாங்க. டாப் சைடோட போட்டு மெரிச்சிட்டாங்க. பட் அவங்க ஸ்டீரியோ டைப்பா ஒரே டைப் ஆஃப் போலிங் அடிக்கும் போது போட்டுனே இருந்தாங்க. இப்ப பாருங்க, நடுவில் ரஷீத் கான் வரும்போது 2 overs 9 runs தான் போகுது. கட் பண்றாங்க, கூடாதுன்ற 4 over போடணும். ஏன்னா அப்பதான் விக்கெட் விடும். இப்ப இன்னைக்கு அந்த மத்வால கட் பண்ணாம இருந்தா விக்கெட் வந்துருக்கு. ஏன்னா டெஸ்பரேட் ஆயிருப்பாங்க. ஏன்னா ஒன்லி சிங்கிள்ஸ் ஆர் கெட்டபிள். பவுண்டரிக்கோ 6க்கோ போலிங் போட மாட்டேன்றாரு. அப்படி இருக்கும்போது இப்போ நல்லா போயிட்டு இருக்கிற ட்ரெண்ட் 100க்கு நோலாஸ் வந்தாச்சு. அந்த ஸ்டேஜ்ல ஒரு மத்வால் வந்து கண்டெயின் பண்ணும் போது அங்கேயே 4 over கொடுத்தணும்ன்றேன். நீங்க இப்ப வேணாம் 250 அச்சப்புறம் போன மேட்ச் போயிடுமே கை விட்டு. அதனாலதான் சொல்றேன், பெஸ்ட் போலர் குறுக்க கொண்டு வந்தாகணும். அப்ப அந்த மத்வால கம்ப்ளீட்டா 4 overs கொடுத்திருந்தா ஏதாவது ஒரு இம்ப்ரோவைசேஷன்ல ஒரு மிஸ்டேக் பண்ணி விக்கெட் போயிருக்கும். அதை விட்டுட்டு இவங்களை செட்டில் ஆக விட்டு திருப்பி வர 2 பேரும் பயங்கரமா செட்டில் ஆகிட்டு திருப்பி இவங்க பீக் ஃபார்ம்ல இருக்காங்க. 240+ இருக்காங்க, 6 அடிச்சுட்டு இருக்காங்க. இப்பவா கண்டெயின் பண்ணி திருப்பி லாஸ்ட் ஓவர் போடுறது. அதாவது சொன்னேன், அந்த இடத்துல ஸ்மார்ட் மூவ் பண்ணணும். ஒண்ணு நல்லா போட்டு இருக்கிற எந்த போல்டா இருந்தாலுமே கண்டினியூ பண்ணிடணும் அந்த மாதிரி சமயத்துல விக்கெட்டுக்கு. ஆர் ஸ்லோவா போடுற போலர் தான் போட்டு ஆகணும் கண்ணாபுரம் அடிக்கும் போது, வேற வழிகள். சார், இந்த ஃபசுல்லா ஃபருக்கியோட பவுலிங் பற்றி எனக்கு ஒரு டவுட்டு. அவர் வந்து இன்னைக்கு ஜொஃப்ரா ஆர்ச்சருக்காக போட்டியாகவே இந்த டீமில் இறங்கியிருக்காரு. எல்லாருமே என்ன நினச்சாங்க அப்படின்னா, ஓ அப்பா, ஜொஃப்ரா ஆர்ச்சருடைய அந்த பேஸுக்கும் அந்த ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டிக்கும் இவர் போட்டி போடுவார் போல அப்படின்னு. அதெல்லாம் நான் விட்டுட்டேன். நான் அவர் கொடுக்குற ரன்ஸுக்கு போட்டி போட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் 10 ரன் per ஓவர் கொடுத்தா இவர் 12 ரன் per ஓவர் கொடுக்குற ரேஞ்சுக்கு இன்னைக்கு போட்டார் ஃபருக்கி. டூ மெனி ஷார்ட் பால்ஸ் போட்டு இன்னைக்கு வந்து சூரியகுமார் யாதவ்லாம் வந்து இன்னைக்கு வந்து நீ இன்னும் எத்தனை ஷார்ட் பால் போட்டு அடிப்ப அப்படின்ற மாதிரி வந்து அவரும் போடுறாரு, இவரும் அடிக்கிறார் அப்படி இருந்துச்சு. ஸோ ஃபருக்கி வெர்சஸ் சூரியகுமார் யாதவ் ஆர் ஃபருக்கி வெர்சஸ் எனி அதர் பேட்ஸ்மேன் இன்னைக்கு அந்த ஷார்ட் பால் மெத்தட் இன் திஸ் கிரவுண்ட், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஃபருக்கி போடும்போது உங்களுக்கு 11 பேருமே சூரியகுமார் யாதவ் மாதிரியே இருப்பாங்க பேட்டிங்ல. ஏன்னா எப்படியுமே ஷார்ட்டா தான் போடுறாரு, அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அவர் கார்பரேஷன்ல பள்ளம் தோன்றாங்க பாத்தீங்களா, இங்க அந்த மாதிரி தோண்டினே இருக்காரு. அவர் காலிலேயே போட்டுக்கிறாரு. கால்லாம் ஒரே ரத்தம்.
ஷார்ட்டா போட்டு 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 அதுக்கப்புறம் அப்படியே பிரதாம அப்படியே பாக்குறாரு. சின்ன தம்பி பிரபு, மூன்றாம் பிறை ஸ்ரீதேவி மாதிரி அப்படியே பாக்குறாரு. ஆமா என்ன ஆச்சு ஆக்சுவலா? நான் ஏன் கெட்டதுல போட்டேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆடுது, ஆண்டவா எல்லாரையும் விட்டு என்ன மட்டும் எப்படி சோதிக்கிறன்ற மாதிரி பாக்குறாரு. அவர் தாங்க போட்டு இருக்கு. அந்த எல்பிடபிள்யூ கொடுத்திருந்தா மேபி ஏதாவது ஆயிருக்கலாம். பட் அதுலயும் டிமாரலைஸ் ஆயிட்டாரு நினைக்கிறேன். அந்த எல்பிடபிள்யூ ஆஃப் ரோஹித் வந்து அவுட் சைட் எலெக்ஷன் சொன்னதுலயே அவருக்கு bowling கான்பிடன்ஸ் எல்லாமே போயிடுச்சு நினைக்கிறேன். அந்த மாதிரி போட்டு. ஸோ அண்ட் ரைட் ஆன் டாப் டாமினேஷன் பேட்டிங் பாஸ். அந்த எல்லாருமே ஸ்ட்ரோக் பிளேயர்ஸ் 360 டிகிரிஸ் ஆடுற கிரிக்கெட்டர்ஸ் லைனா வந்துட்டே இருக்காங்க. முதல்ல நம்ம பிஃபோர் த டோர்னமெண்ட் ஆரம்பத்துல உங்களுக்கு சொன்னேன், எம்ஐயுடைய பேட்டிங் ஸ்ட்ரென்த் பார்த்தா மட்டும்தான் பயமா இருக்கு. இமேஜின் பண்ணுங்க, டிம் டேவிடும் இங்க இருக்காருன்னா எப்படி இருக்கும் இந்த டீம், யோசிச்சு பாருங்க. இன்னும் உள்ளுக்குள்ள நம்ம திலக் வர்மா இருக்காரு ஆடுறதுக்கு, நமன் இருக்காரு, என்ன டெரிபிக் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க இன்னும் உள்ள. அதுக்கு முன்னாடி இந்த கதி. ஆனா பும்ரா ஒண்ணு கவனிச்சேன், பும்ரா போலிங்ல அவர் வந்து இந்த கத்துக்குட்டி பசங்க சில பேர்லாம் இறங்கி 6 அடிச்சோன்னா ஒரு கோவம் வருது, கண்ணாப்பணம் திட்டுறாரு பாத்தீங்களா, அந்த கோவத்தை எல்லாத்தையும் பாட்டில பண்ணி சேர்த்து வச்சு நீ வரவங்க எல்லாரும் தள்ள ஹெல்மெட்டை பார்த்து, கழுத்தை பார்த்து, மாற பார்த்து நீ எல்லாம் ஷார்ட் பிச் டெலிவரி. இவர் வேற அடி வாங்கினார் பராக் ஃபர்ஸ்ட் கையில, அதுலயே டெஸ்பரேட் ஆச்சு அவுட். ஸோ அவருடைய ட்ரெண்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு, நீ பாடி லைன் போலிங். சார் ட்ரெண்ட் போல்ட் இந்த பக்கம் ஒரு ஃபரூக்கி லெஃப்ட் ஆர்ம் பவுலரை பற்றி பேசி முடித்த உடனே என் நினைவுக்கு வருவது நம்மளுடைய ட்ரெண்ட் போல்ட் தான். T20 மொத்தமான T20ஸ்ல பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இது அதுன்னு எல்லாத்தையும் சேர்த்துச்சு ஒரு 300 விக்கெட்ஸ் இதோட எடுத்திருக்காருப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் ஃபர்ஸ்ட் எடுத்த அந்த ஜெய்ஸ்வாலோட விக்கெட் வந்தப்போ ஸ்க்ரீனில் காட்டினாங்க. ஸோ ட்ரெண்ட் போல்ட் இந்த சீசனோட அவருடைய கன்சிஸ்டன்சிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு இது வரைக்கும் அவங்களுக்கு. தீபக் சஹார் ஆன் அண்ட் ஆஃப் ஒரு நல்ல பிச்சாக இருந்தால் நல்லா போடுறாரு இல்லை, பட் ஆனால் ட்ரெண்ட் போல்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் இருந்ததை விட எப்படி அவங்க பேட்டர் மாறி இருக்காங்களோ அந்த அளவுக்கு இவரும் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்க்கும்போது ட்ரெண்ட் போல்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் திஸ் சீசன் இஸ் ஹெல்பிங் தம் மச் பெட்டர். ஒரு 3 விக்கெட்டு நறுக்கு எடுத்தார் இன்னைக்கு ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல அவர். அவங்க வந்து வீடியோ அனாலிசிஸ்ல என்ன சொல்றாங்களோ அதை வந்து ட்ரெண்ட் போல்ட் அப்படியே கேரி அவுட் பண்றாரு, அதெல்லாம் டவுட் இல்ல. ட்ரெண்ட் போல்ட் கிட்ட ஒரே ஒரு டேஞ்சர் கடைசி ஓவர்ஸ் கொடுத்தாதான். இப்ப ஷமிக்கு நான் சொல்ற மாதிரி தான், ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்பெல்ல ஷமி அன்பிளேபிளா இருப்பார், கடைசியில் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க டீமுக்கு ரொம்ப அன்பிளேபிளா இருப்பார், அது மாதிரி ரன் குத்துட்டே இருப்பார். அது மாதிரி ட்ரெண்ட் போல்ட் கடைசி ஸ்பெல் விட்டுருங்க, பட் நியூ பால் ஸ்பெல்ல when it is மூவிங் இல்ல நீங்க 2 6 அடிக்கிறார், ஜெய்ஸ்வால் அடிக்கிறார் 6 இருந்து கூட அவர் டெஸ்பரேட் ஆகி விட்டார் பாருங்க அந்த பால்ல, அக்ராஸ் ஆடி போல்ட் ஆக வச்சார் பாத்தீங்களா. ஸோ இஸ் குட், ஹி நோஸ். அவங்க ஒரு பாலிசி ஒன்று வச்சிருக்காரு, அதுல அந்த விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி இப்ப நமக்கு கலீல் பண்ற மாதிரி சிஎஸ்கே பண்ற மாதிரி அவருக்கு அந்த அபிலிட்டி இருக்கு, விக்கெட் எடுக்கிற அபிலிட்டி. சார் லாஸ்ட் கொஸ்டின் சார், என்னதான் நீங்கள் வந்துட்டு இவரை எடுத்துட்டு வாங்கப்பா திரும்பவும் அப்படின்னு சொல்லி புத்தூரை திரும்ப நீங்கள் கூப்பிட்டாலும் புத்தூர் வரமாட்டார், நாங்கள் கரண் சர்மாவை தான் இறக்குவோம் அப்படின்னு அடம் பிடிச்சாங்க. பார்த்தீங்களா இன்னைக்கு கரண் சர்மா வந்து கடைசியில் வந்து மஹீஷ் தீக்ஷனா அப்புறம் வந்து வேற யாரையும் அவுட் ஆகாது குமார் கார்த்திகேயா இவங்களெல்லாம் அவுட் ஆக்கி, அதுக்கு முன்னாடி த்ருவ் ஜுரலோட விக்கெட்டை காட்டன் போல்ட் எடுத்தாரு. பட் எப்படி லெக் ஸ்பின்லாம் போட்டு அவரும் அசத்துறாரு. நீங்கள் தான் வந்து இன்னும் விக்னேஷ் புத்தூர் வேணும்ன்றீங்க, கரண் சர்மா தான் பெஸ்ட்டு. கரண் சர்மா இன்னைக்கு அவங்க வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்லாம் அம்பையரே கேட்டார் 2 ஓவர் நான் போடுறேன்ட்டு, எல்லாருக்குமே அவங்க அவுட் ஆஃப் ரெடியா இருக்கு. அதனால இன்னைக்கு நீங்க வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. விக்னேஷ் புத்தூர் வந்து சிஎஸ்கே முதல் ஓப்பனிங் டெபு மேட்ச்ல எக்ஸ்ட்ராடரியா போட்டார், அதான் சொல்றேன். கரண் சர்மா போடுவார், பட் திடீர்னு உங்களுக்கு போது தெரியாது உங்களுக்கு எப்ப சில்லற சதுர போகுது ஸ்டாண்ட் உள்ளன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால விக்னேஷ் புத்தூர் ஒரு யங்ஸ்டர் பாஸ், இவருக்கெல்லாம் நிறைய ட்ரைட் அண்ட் டெஸ்டட். கரண் சர்மா எல்லாம் இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துமே தப்பா போடுறாரு, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமே பிரமாதமா போட்டுருக்காரு, அதனால தான் அவர் கொடுங்கன்றேன். ஏன்னா தட்ஸ் வெரி வெரி ரேர் ஆர்ட் லெஃப்ட் ஆர்ம்ல வந்து குல்தீப் டைப்ல போடுறதுன்றது, அதனாலதான் அவருக்கு இன்னும் சான்ஸ் கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ரைட் சார், மேட்சுடைய கமெண்ட் செக்ஷனை பார்த்துருவோம் சார். ஒருத்தர் கேட்டிருக்காரு சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்சுடைய கமெண்ட்ஸ்லேருந்து ஒரு கமெண்ட். கினோஜ் பீட்டர் அப்படின்றவர் கேட்டிருக்காரு இந்த கேள்வி. அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஹாய் பாஸ்கி, இந்த நியூ எரா ஆஃப் கிரிக்கெட் captains give priority to matchups and lose games on important moments, such as Jadeja won't bowl his quota if left-hander is on strike. Chahal is not trusted to bowl to Dubey and Karan. Are the captains giving more importance to analysts? RR won't use Hasaranga if it's a பேட்டிங் விக்கெட். இந்த மாதிரிலாம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு ரொம்ப அனாலிசிஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க அனாலிஸ்ட் சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க மும்பையில், அதை அப்படியே போட்டிருக்காங்கன்னு பேசுனீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு கமெண்ட்டையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப ஓவராக கேட்டு மேட்சப்ஸ்க்கு விளாடுறாங்களா அப்படின்னு ஒரு கேட்குறாரு, நீங்கள் சொல்லுங்கள் அதை பற்றி. பிரில்லியன்டான கொஸ்டின், பிரில்லியன்ட் கொஸ்டின், நோ டவுட் அபவுட் இட். நான் சொல்றது வீடியோ அனலிஸ்ட் இண்டிவிஜுவலா இந்த பிளேயர்ஸுக்கு இந்த வீக்னஸ் இருக்கு அவ்வளவுதான். ஆனா நாங்க சொல்ற அனாலிசிஸ் இட் அப்ளைஸ் டு ஆல் தி பவுலர்ஸ். உங்களுக்கு மட்டும், அதாவது ட்ரெண்ட் போல்ட் நீங்க இவருக்கு போட்டீங்கன்னா நீங்க இப்படி போடுங்க,
நீங்க இவர் வந்தா போடாதீங்க. அப்படி இல்ல. இந்த வீடியோ அனலிஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, உங்களுக்கான ரோல் இதுதான். 11 பேட்ஸ்மேனுமே நீங்க இதை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அவர் கேட்கிற கேள்வி, நம்ம வியூவர் கேட்கிற கேள்வி பிரில்லியண்டான கேள்வி. மேட்ச் அப் வந்து கரெக்டா இவங்களுக்கு இவங்க அவங்க, அதாவது லெஃப்ட் ஹேண்டர் ஆடினா ஜடேஜா வேணாம், ஏன்னா வித் டர்ன் அடிச்சிருவாங்க. ரைட் ஹேண்டர் ஆடினா ஆஃப் ஸ்பின்னர் போடுவானா, அஸ்வின் ஆஃப் ஸ்பின்னர் போடுவானா, லெக்கில் அடிச்சிருவாங்கன்னா அந்த மாதிரி கிரிக்கெட் ஆடவே முடியாது. நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 2 பவர் ஹிட்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் எடுத்துக்கோம். 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். இப்ப நீங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்குண்டே தான் இந்த மேட்ச்ல போட சொல்லுவீங்களா போலிங்? இல்லையே, கிடையவே கிடையாது. உங்களோட ரெகுலர் 2 போலர் தான், அதே கலியில் தான் போட போறாருல, அதனால ஒன்றும் டவுட் இல்லையே. சோ இப்ப இந்த 2 பேட்டர்ஸ் வராங்க. இப்ப தோனி வந்து பிரெயினை யூஸ் பண்ணி திடீர்னு 100 ரன் ஜடேஜா எடுத்து வந்துரு முதல் 2 ஓவர், ஆர் 100 ரன் அஸ்வின் எடுத்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ். இவங்க ஸ்லோவா போட்டா மிஸ்டேக் பண்ணுவாங்க. அப்ப அவங்க 2 பேர் என்ன சொல்லுவாங்க, நேற்று வீடியோ அனலிஸ்ட் சொல்லவே இல்லையே, திடீர்னு 2 ஸ்பின்னர் வச்சு ஓபன் பண்ணுவாங்கன்னு. நாங்க ஃபாஸ்ட் தான் ஆடுவோம். ஐம் சாரி, இவங்க ஸ்பின் வச்சு ஆடுறது இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நாங்க போயிட்டு மிடில் ஆர்டர் 2 பேர் அனுப்பிச்சிடறோம். நாங்க மிடில் ஆர்டர்ல வரேன்னா அப்போ மீடியம் அப்ப அப்படிலாம் முடியவே முடியாது. இது ஸ்டூபிட். ஏன்னா கிரிக்கெட்ல உங்களுடைய ஸ்பான்டேனிட்டி 2020 இஸ் அபவுட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்றது தான். நான் வந்து இன்னைக்கு வந்து பிரமாதமா பேட்டிங் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு அங்க போவேன். நான் போகும்போது இன்னைக்கு மேட்ச் ஆரம்பத்துல விண்டியா இருந்தது கண்டிஷன்ஸ், நீங்க பாத்தீங்கன்னா அதனாலதான் கஷ்டப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் மும்பை பயங்கர விண்டி, மைல்ட் ரிசல்ட் இருந்தது. பாத்தீங்களா, அந்த வெதர் கண்டிஷன்ஸ் மாறி போச்சு. இப்ப நீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க, மீட்டிங் ரூம்ல வந்து வெதர் வச்சு, வெயில் எப்படி ஹீட்டர் போட்டு ஏசி போட்டு மேல வாட்டர் இது ஒழுகிற மாதிரி எல்லாம் பண்ணி இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க கோச் பண்ணுவீங்க? முடியாது. அங்க போய் என்ன நடக்கிறதோ அதான் பண்ணணும். அதனாலதான் நான் சொல்றேன், உங்களுக்கு நான் வண்டி ஓட்ட கத்து கொடுக்கலாம், டிராபிக் ஜாம்லயே என்னால வண்டி ஓட்ட கத்துக்க முடியாது, நீங்க தான் போய் ஓட்டணும். அதனால தான் சொல்றேன், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அங்க யூஸ் பண்ணணும். அவர் சொல்ற பாயிண்ட் பர்ஃபெக்ட். இன் ஜெனரல் இந்த இந்த பேட்டர்ஸுக்கு இந்த வீக்னஸ் இருக்கு, நீங்க பார்த்து போடுங்கன்னு மொத்தமா சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் உனக்கு இது, எனக்கு 20, உனக்கு 18 அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ கேட்கிற கேள்வி லவ்லியான ஒரு கேள்வி. Spontaneity, you lose your spontaneity if you're too much guided by video analysis and stats and all that. போயிட்டு ஃப்ரீயா கிரிக்கெட் ஆடணும். சார், கேன் வி சே வி கேன் ஹேவ் அ மிக்ஸ் ஆஃப் போத்? கொஞ்சம் இருக்கலாம், டூ மச்சாக இருக்கக்கூடாது, கொஞ்சமாக இருக்கலான்ற மாதிரி சொல்லலாம். பிகாஸ் ஏன் கேட்குறேன்னா, இப்போ தோனி வந்து 2011 வேர்ல்ட் கப்பில் முரளி இஸ் பவுலிங், ஐ வில் கோ அப்படின்னு சொல்லி டக்குன்னு முன்னாடி வந்தார் அப்படின்றது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க்கான ஒரு மொமெண்ட் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கிரிக்கெட்டில் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் இப்போ நடுவில் ஃபுல்லாக ஸ்பின்னு போட போகிறாங்க அப்படின்னா, இப்போ நான் ஸ்பின் நல்லா ஆடுற டீம் யார், நம்ம பேட்ஸ்மேன் யார், அப்போ அவங்கள மிடில் ஓவர்ஸில் விளையாட வைப்போம் அப்படின்ற மாதிரி சில மேட்ச் அப்ஸ் மேபி அக்செப்டபிள். பட் டோட்டலி மேட்ச் அப்காகவே விளையாடக்கூடாதுங்கிற வேணா நம்ம அப்படி எடுத்துக்கலாமா? நீங்க சொல்ற ஆர்குமெண்ட்டுக்கே வரேன். தூபே வந்து ஸ்பின் நல்லா ஆடுவாரு, அதான் ஒரு ஃபாஸ்ட் போட்டுடலாம் அப்படின்னு ஸ்பின் மாத்தி ஃபாஸ்ட் போட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்க உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு பெவிலியன்ல 2 ஸ்பின்னர்ஸ் போடுறாங்க, தூபே கமான், அவன் வந்து ஹலோ ஃபாஸ்ட் போலர்ஸ் கமான் தூபே அரைவ் அப்படின்னா மேட்சே நடக்காது. இப்படியே பண்ணியிருந்தா. அதனாலதான் சொல்றேன், T20 உள்ளுக்குள்ள போயிட்டீங்கன்னா பேட்டிங், போலிங், எனி டவுன் எல்லாத்துக்கும் ரெடின்னு இருக்கிற ஒரு 8 பேர் வேணும் 11ல. அப்படி இருந்தாதான் நீங்க ஜெயிக்க முடியும். அதுதான் டீம் கேம். எனக்கு இது வரும், எனக்கு இது வராது அப்படின்னு சொல்லி நீங்க இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் உள்ள வரவே முடியாது. இப்ப ஓப்பனிங் பிரியான்ஸ் ஆடுறாரு, எந்த போலர் இருந்தாலும் அடிப்பாரு. அது இவர் சொல்ல பியூட்டிஃபுல்லா, இந்த டெபுட்டன் சொல்ல, சூரியவன்ஷி சொல்ல, நான் முகத்தெல்லாம் பாக்குறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் பால்ல 6 அடிக்க 6 ரன், அந்த ஃபர்ஸ்ட் பால் ஃபாஸ்ட் பவுலர் போட்டாதான் சொல்லல. சோ நீங்க ரொம்ப ஃபார்முலால போவே கூடாது. பேசிக்கா சொல்லலாம். இவர் வந்து தோனி வந்து ஆக்சுவலா ஸ்பின்னர் வந்த உடனே கொஞ்சம் இனிஷியலா சரி ஆட மாட்டாரா, நீங்க இனிஷியலா கொடுத்து பாருங்க, 2 6 என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி நம்ம சொல்ல முடியாது, வாங்க முடியாது. ரைட் சார், ஓகே சார், சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ரைட், இப்போ எப்படி என்ன கொண்டு வந்திருக்கீங்க ஆடியன்ஸுக்காக? இன்னைக்கு அந்த இது பார்த்தேன் ஒரு வீடியோ, அந்த இவர் அரைகிறாரு, ரிங்கு சிங் பலார்னு அரைகிறாரு. எது குல்தீப், அதாவது அவர் பேட்டிங்ல அடிச்சிட்டாரு, இவர் திருப்பி போலிங் அடிக்க முடியல. நிஜமாவே கணத்துல அடிச்சிட்டார். சீக்கி சிங்கிள் சீக்கில் அடிச்சிட்டார் போடுது. அது எதுக்குன்னு புரியல. ஏன்னா ஏற்கனவே ஒரு பிரசிடென்ட் இருக்கு, ஹர்பஜன் சிங் வந்து நம்ம அவர் பேர் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்ரீசாந்த் ஒரு அரவுட்டர். அப்பதான் நான் சொன்னேன் இவர் பேரை மாத்திட்டாங்க அரை பஜன் சிங்னு. அப்ப இவர் வந்து குல்தீப் யாதவ் வந்து ஹர்பஜன் சிங்கோட ஃபேன் போடுறது. அவருக்கு எது அவர் முகால மாதிரி போச்சு ரிங்கு சிங். அதுக்கு எதுவும் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமாஷ் மாதிரி தெரியல, எனக்கு பார்த்தா அது தமாஷ் மாதிரி தெரியல. இன்னொரு தமாஷ் இன்னைக்கு என்ன நடந்தது, இந்த நம்ம பவர் ஹிட்டிங் இல்லையா, திருப்பி ஒருத்தர் வருத்தப்பட்டாரு, பவர் ஹிட்டிங்கே இல்லையே சார், என்ன சார் சிங்கிள் ஆடிட்டே இருக்காங்க. எப்பதான் நான் சொன்னேன் சார், எல்லாருமே ரஜினி ஃபேன் சார், டீம்ல எல்லாரும் ரஜினி ஃபேன்,
ரஜினி சொன்னது அப்படியே கேக்குறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய சிம்பல் என்ன? சிங்கம். ரஜினி என்ன சொன்னாரு? சிங்கம் சிங்கிளா வரும்னாரு. சிங்கிள் தான் சார் வரும். சிங்கம் 6ஆ வரும் அப்படின்னு அவர் மட்டும் சொல்லிட்டாருன்னா நிறைய சிக்ஸ் அடிச்சிருப்பாங்க சார். ரொம்ப ஓவரா லாஜிக்கா போகாதீங்க சார். இந்த தடவை ஃபெயில் ஆயிட்டோம் அவ்வளவுதான். 5 கப் அடிச்சவங்க நம்ம. தானா வரும். இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கும் சார். வெஸ்ட் இண்டீஸ் வேர்ல்ட் கப் பீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் 2 சீசன்ஸ். வேர்ல்ட் கப் ஃப்ரேலியே காணோம் அவங்க. என்ன வேணா நடக்கும். எல்லாம் திரும்பி பிரமாதமா வந்துரும். சூரியவம்சியை வந்து எப்படி கொண்டாடணும் நேத்திக்கு. இன்னைக்கு அப்படியே புஷ்ன்னு போச்சு எல்லாருக்கும். திருப்பி அடுத்த மேட்ச் அடிப்பார். அதுதான் கிரிக்கெட். அப்படிதான் பார்க்கணும் எல்லா மேட்ச். ரைட் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நாளை ஒரு சூப்பர்பான அடுத்த மேட்சும் காத்துட்டு இருக்குது. அந்த மேட்சோடைய ஆர்ஆர்ல நான் சந்திக்க ரெடியா இருக்கேன். See you soon. ரைட். அடுத்த மேட்சில் சந்திப்போம். ஆன் அவர் ஃபேவரட் RRR. கலர் கண்ணாடி கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய புது சேனலை இன்னைக்கு லான்ச் பண்றோம். எஸ், அதுவும் கிரிக்கெட் தான், பட் இங்கிலீஷ்ல. சிஎஸ்கே ரசிகர்களை தாண்டி ஆர்சிபி எம்ஐ ரசிகர்கள்லாம் எங்க டீமை பத்தின வீடியோஸ் நீங்க போடவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த ரசிகர்களுக்காகவே இனிமேல் நம்ம கிரிக்கெட்டை பல லாங்குவேஜில் இருக்கக்கூடிய பல ஸ்டேட்டில் ஏன் குளோபல் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ண போகிறோம். பட் ஒரு புது ஸ்டைலில் கலர் கண்ணாடி கிரிக்கெட்டில் நீங்கள் பார்த்த அந்த ஒரு ஃப்ளேவர் ஆஃப் கிரிக்கெட்டை தாண்டி இப்போ ஒரு நியூ ஜென் கிரிக்கெட் ஸ்டைலை நம்ம அந்த சேனலில் காட்ட போகிறோம். சப்ஸ்கிரைப் டு கிரிக் ஷேக், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். உங்களுடைய எந்த லாங்குவேஜ், ஸ்டேட், கண்ட்ரியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.